அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், விரய ராசியில் செவ்வாய். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ராசியாதிபதி சனி 3இல் இருப்பதும் உன்னதமான அமைப்பு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும். பல வரவுகள் தாராளமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் தாராளமாக கிடைக்கும். உத்தியோகம் செல்பவர்கள் நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியிடம் நல்ல பெயரை பெறுவீர்கள். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம். தங்களுக்கு சூரியன் மிக சிறந்த நற்பலன்களை தருவார் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கும். பழைய கடன்களை அடைப்பேன். பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். சிலர் உப தொழில்கள் ஆரம்பிக்கலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் வண்ணம் கிரகங்கள் சாதரிக்கின்றன. அடுத்து, யாரை குறித்தும் அவமரியாதையாக பேச வேண்டாம். சரியாக விசாரிக்காமல் ஒரு செய்தியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வார கடைசியில் குரு வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில மகர ராசி பெண்களுக்கு தாம்பத்திய உறவில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். சிலருக்கு பல் வலி, நரம்பு வலி, தொற்று உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.